எல்லாருக்கும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஆம்பளைங்க இந்த வீட்டுல பொம்பளைங்களை கவனிக்கவே இல்லைன்னு புலம்ப வேண்டியது. கவனிச்சா அதை ஒழுங்கா புரிஞ்சுக்கிறதே கிடையாது. சீக்கிரமா குடிங்க. என்னப்பா இன்னைக்கு கவனிப்பெல்லாம் பலமா இருக்கு? அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. இவங்கெல்லாம் இவ்வளோ அக்கறையாக ஜூஸ் வாங்கிட்டு வந்து குடின்னு சொல்கிற ஆள் இல்லையே. அதுவும் அவரே வந்து என்கிட்ட சீக்கிரம் குடின்னு சொல்கிறாருன்னா அப்போ என்னமோ ஒரு விஷயம் இதில் தப்பாக இருக்கு. இவ்வளோ தூரம் கம்பல் பண்ணி இந்த ஜூஸை குடிங்கன்னு சொல்கிறாருன்னா எதுக்கும் ஒரு தடவை இதை செக் பண்ணி பார்க்குறது பெட்டர். யாரை ஃபோன் பண்ணுறா? இந்து. சொல்லு இந்து. செல்வி, உன் ஃப்ரெண்டு மஞ்சு எங்கே வேலை பார்க்குறா? ஏதோ லேபில் வேலை பார்க்குறதா சொன்னல? ஆமாம், இந்த சிவிசி லேபில் தான் ஒர்க் பண்ணுறா. அது எதுக்கு நீ கேட்குற? ஒரு அர்ஜென்ட்டான விஷயம், நீ உடனே லேபுக்கு வந்துடு, நானும் அங்கே வந்துடுறேன். ஓகே? இரு இரு இரு. என்ன அர்ஜென்ட்டான விஷயம், என்ன விஷயம்னு சொன்னா தானே தெரியும். ஒட்டையா வான்னு சொன்னா எப்படி தெரியும்? அதெல்லாம் ஃபோனில் சொல்ல முடியாது, நேரில் வா சொல்கிறேன். உன் ஃப்ரெண்ட் இப்போ லேபில் தானே இருப்பா? வேற எங்க இருக்க போறா? லேப்ல தான் இருப்பா. சரி, நீ உடனே அங்கே வந்துடு. சரி ஓகே, என்னன்னு சொல்ல மாட்ற, நேர்ல வந்து தெரிஞ்சுக்கிறேன். இந்து கூப்பிட்டுருக்கா, என்னவா இருக்கும்? சரி நேர்லயே போய் பார்ப்போம். இதில் என்னமோ இருக்குன்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு. என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். எங்க செல்வி. இந்து, என்னாச்சுடி அவ்வளோ அவசரமா வர சொன்ன? என்ன விஷயம்? உள்ள போய் பேசலாமா? இரு, என் ஃப்ரெண்டை வர சொல்லியிருக்கேன், அவளே வருவா, கொஞ்சம் வெயிட் பண்ணு. இதோ வந்துட்டா. செல்வி, என்னடி சொல்லாம கொள்ளாம லேபுக்கு வந்திருக்க? மஞ்சு, இவளுக்கு ஒரு பிரச்சனை. இவன் என் ஃப்ரெண்ட் இந்து. இவளை பத்தி ஆல்ரெடி உன்கிட்ட நான் சொல்லியிருக்கேன்ல? ஆமா ஆமா, அவ என்கிட்ட சொல்லியிருக்கா. எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க இந்து. என்கிட்ட ஒரு ஜூஸ் பாட்டில் இருக்கு. இதுல என்ன கலந்துருக்குன்னு சொல்ல முடியுமா? அதான் அவங்களே பாட்டில வெளியே போட்டிருப்பாங்களே. இல்ல அது இல்ல, இதுல வேற ஏதாவது தப்பான விஷயம் கலந்துருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணணும். இந்து, என்னாச்சு? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இரு, நான் சொல்றேன். இந்த ஜூஸ்ல என்னவோ கலந்துருக்குன்னு எனக்கு ஒரு டவுட். அதை கொஞ்சம் செக் பண்ணி சொல்ல முடியுமா? இப்படி காமனா கேட்டா எப்படி? எல்லா டெஸ்டும் பண்ணி பார்த்து ரிசல்ட் வர நாள் ஆகும். ஸ்பெசிஃபிக்கா சொன்னா டெஸ்ட் பண்ண ஈஸியா இருக்கும். அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. நீ எதுக்கும் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாரு. மஞ்சு, நான் பயந்த மாதிரி இதுல எதுவும் மிக்ஸ் ஆயிருக்கா? உங்க வீட்ல யாராவது கன்சீவா இருக்காங்களா? ஏன் அப்படி கேக்குற? இதை மட்டும் பிரெக்னெண்டா இருக்கிறவங்க குடிச்சிருந்தாங்கன்னா அவ்வளவுதான். நீ பயப்படுற அளவுக்கு இதுல என்ன கலந்துருக்கு? பிரெக்னன்சியை கலைக்கிறதுக்கான மருந்தை இதுல மிக்ஸ் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் அதிகமாவே கலந்துருக்காங்க. இதை மட்டும் குடிச்சிருந்தா கர்ப்பம் கலையிறது மட்டும் இல்ல, அது கர்ப்பப்பையே ஹெவியா அஃபெக்ட் பண்ணிருக்கும். இந்து, என்னடி இதெல்லாம்? யாரு பிரெக்னன்ட்? யாரோட ஜூஸ்ல மருந்து கலந்துருக்காங்கன்னு எடுத்துட்டு வந்திருக்க? சொல்லு இந்து. என்னடா போலீஸ் வருது? அதுவும் பொம்பளை போலீஸ் வருதுடா. அதான் சித்தப்பா, எனக்கு ஒன்றும் புரியல. ஒருவேளை உண்மை தெரிஞ்சு நம்மளை அரெஸ்ட் பண்றதுக்கு போலீஸையும் கூடவே கூட்டிட்டு வந்துட்டாலோ? சித்தப்பா, அப்படிலாம் இருக்காது சித்தப்பா. இல்ல விஸ்வா, காலையில இருந்து இவளை காணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். மருந்து வேற நம்ம கலந்து கொடுத்துருக்கோம். இப்ப போலீஸோட வரானா என்னடா அர்த்தம்? நிச்சயமா இவ தான் நம்ம மேல கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸை கூட்டிட்டு வந்திருக்கணும். இன்னைக்கு நிச்சயமா அரெஸ்ட் தான். அரெஸ்டா? சித்தப்பா, அரெஸ்டே ஆனாலும் போய் ஒரு பொம்பளை போலீஸ் கிட்ட அரெஸ்ட் ஆகுறது? சித்தப்பா, ஏதாவது பண்ணணும் சித்தப்பா.
திவாகரன் நீங்க தானா? ஆ, எதுக்கு கேக்குறீங்க? அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஆமா, நான் தான் திவாகர். ஒரு நிமிஷம். அப்பாடா, அண்ணன் வந்துட்டாரு. எதுக்கு கிருபான வீட்டுக்குள்ள எல்லாம் வரீங்க? ஆமா, நீங்க எந்த ஸ்டேஷன், என்ன விஷயமா வந்திருக்கீங்க? இது யார் வீடுன்னு தெரியும்ல உங்களுக்கு? நான் தான் கூட்டிட்டு வந்தேன். ஏய், நீ எது கூட்டிட்டு வந்த? இல்ல, புரியல எனக்கு. கிருபாகரங்கிறது எங்க அவர்தான் கிருபான. சொல்லுங்க, என்ன விஷயம்? என்ன மேடம், என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. அண்ணா, அது வந்து நீங்க காலையில எங்க வீட்டுக்கு வந்து என்னை பத்தியே விசாரிச்சுட்டு இருக்கீங்க. என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதா? இந்த ஸ்டேஷன்லேயே போய் கேளுங்க, என்னை பத்தி நிறைய சொல்லுவாங்க. ஆமா சார், நிறைய சொன்னாங்க. அதனால தான் வந்தேன். நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு புதுசாக வந்த இன்ஸ்பெக்டர் சார். எனக்கு குவார்டர்ஸில் வீடு இன்னும் அலோகேட் பண்ணலை. உங்களை நேரில் பார்த்து கேட்டால் தெரிஞ்ச வீடு இருந்தால் சொல்லுவீங்கன்னு கேட்டு ராஜமாணிக்கு என்ன சொன்னார். அதனால தான் சார் வந்தேன். டேய் கர்ணா, ரொம்ப ஓவரா போறா உன் பொண்டாட்டி. அவ கர்ப்பமா இருக்கான்ற ஒரே காரணத்துக்காக நான் பொறுமையா போயிட்டு இருக்கேன். ஒழுங்கு மரியாதையா இருந்துக்க சொல்லி வை. யாருன்னா கர்ப்பமா இருக்கா? உன் பொண்டாட்டி தான்டா. அப்படின்னு யார் சொன்னாங்க? டேய், என்னடா சொல்ற? அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. அவன் நார்மலா தான் இருக்கா. கர்ணா, பொய் சொல்லாத. நான் என்ன போய் சொல்ல போறேன்? அவ எப்ப நம்ம கிட்ட கர்ப்பமா இருக்கிறதா சொன்னா? டேய் சொன்னாலடா, டாக்டர் கிட்ட செக்அப் பண்ணணும்னு நீ கூட போனியே. என்ன, அதான் டாக்டர் ரிப்போர்ட் வந்த பின்னாடி தான் தெரியும்னு சொன்னாலே. மறந்துட்டீங்களா? அப்படின்னா ஒரு புள்ளைய பெத்துக்க கூட கஷ்டமா இருக்கு. அந்த காலத்துல 7-8 பிள்ளைங்களை எப்படி பெத்துக்கிட்டாங்களோன்னு சொன்னாலே அது என்னன்னு அது சாதாரணமா சொன்னதுங்க. சிவா இருந்தா எனக்கு தெரியாம எப்படின்னு அதை உங்கள்கிட்ட சொல்லாம இருப்பாங்க.